இப்போ நிர்மலாவாக இருக்கட்டும், அதே போல தினமலராகட்டும், இவர்கள் தங்களுடைய சாதி திமிரை தமிழ்நாடை நோக்கி எப்படி பார்க்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இதே போல தமிழ்நாடு பாஜக தலைவரான அண்ணாமலை, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசம் முன்னேறி விட்டது. அந்த அளவுக்கு தமிழ்நாடு வந்து கீழ போயிருச்சு அப்படின்னு சொல்லி, உத்தரப்பிரதேசத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய வேலையை செய்றாரு. ஏன்னா, இதுக்கு முன்னாடி பல்வேறு மீட்டிங்ல கூட நீங்க பார்த்தீங்கன்னா, யோகி மாடல், யோகி மாடல் இருந்தா பெண்கள் மீது கை வைக்கவே பயப்படுவாங்க அப்படின்லாம் பேசினவர் தான் அந்த அண்ணாமலை. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டையே வந்து ஒரு உத்தரப்பிரதேசத்தை விட கீழாக வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி பேசுவதை எப்படி பார்க்குறீங்க? ஒட்டுமொத்த பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கதா பார்க்கிறதா? இல்ல அண்ணாமலை இப்ப சொன்னது உண்மையா? உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடை விட இல்ல இது முன்னேறி வந்து விட்டதா? இவங்க இவங்க திட்டமிட்டு பண்ணின ஒரு பொய். ம். வழக்கமா இந்த மாதிரி பொய்களை பண்றதை இவங்க ஒரு வேலையாவே வச்சிருக்காங்க. ஊரு பேர் தெரியாத ஒரு ஆர்கனைசேஷன் பேர்ல ஒரு 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 டேட்டா வெளியிடுறாங்க. அதை வந்து சாணக்கியா வந்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. அப்ப இதுக்கு கவுண்டரா வந்து யூடர்ன்ல ஒரு வீடியோ ஒரு கட்டுரை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு உத்தரப்பிரதேசத்தை விட வளர்ந்திருக்கா அப்படிங்கிறது குறித்து ரிசர்வ் பேங்க் டேட்டாவோ இல்ல ஒன்றிய அரசாங்கங்களே துறைகளோ வெளியிட்ட எந்த டேட்டாவிலுமே தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசம் வளர்ந்திருக்கா அப்படிங்கிறதுக்கு எந்த டேட்டாவும் இல்லை. இவங்களா ஒரு கணக்கை போட்டு ஒரு ஃபேக் போடுறாங்க. அதுல இருக்கக்கூடிய சதவீதத்தை மொத்தமா கூட்டினா 108% வருது. 100%க்கு மேல போகுது. அவ்வளவு ஃபேக்கான ஒரு டேட்டாவை ஆக்சுவலா ஒரு பொய்யையுமே திட்டமிட்டு ஸ்ட்ரக்சரா சொல்றதுல இவங்க வந்து கில்லாடி. அதத்தான் ஒரு பொய் டேட்டாவை ரெடி பண்றாங்க. அதை சாணக்கியா தமிழ்நாட்டுல பெரிய அளவுல கொண்டு போகுது. அது அண்ணாமலை வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல பேசுறாரு, முன் வைக்கிறாரு. இப்படிதான் அவங்க கட்டமைக்கிறாங்க. கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம எந்த விதமான நம்மள இது தப்பான டேட்டாவாச்சு, இதை சொன்னா நாளைக்கு நம்மள ஏதாவது கேள்வி கேட்பாங்களே அப்படிலாம் அவங்களுக்கு எந்த விதமான கூச்சமே கிடையாது. ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய். நம்ம இந்த பொய்யை ஏன் பொய் சொன்னோன்னு யாராவது கேட்டாதானே அவங்களுக்கு பிரச்சனை. நாளைக்கு அதை விட பெரிய பொய் சொன்னா இந்த பொய்யை விட்டுருவாங்க. அப்புறம் நாளை மறுநாள் அதை விட இன்னொரு பெரிய பொய். இப்படி அண்ணாமலை வந்து தினந்தோறும் ஒரு பொய் பேசுறதுல கில்லாடி. அதுல இவங்க அது அண்ணாமலை மட்டுமில்ல, இவங்க கட்சி ஸ்ட்ரக்சர். பாண்டே வந்து மாபெரும் நடுநிலை பத்திரிகையாளர், அது எல்லாமே தகவல்களா தெரிஞ்ச ஒரு அறிவுஜீவி பத்திரிகையாளர், அப்படி இப்படின்லாம் ஊருக்குள்ள ஒரு பிம்பம் வச்சிருக்காங்க. துக்ளக் ஷோ வந்து ஒரு பெரிய பத்திரிகையாளர் அப்படின்னு ஊருக்குள்ள சொல்லி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு வந்து பாண்டே ஒரு பெரிய பத்திரிகையாளர் அப்படின்னு நமக்கு வந்து அவர் நகைச்சுவை நடிகர்னு சொன்னாங்க. அவர் அப்படி என்ன நகைச்சுவை பண்ணாரோ நமக்கும் தெரியல. அந்த மாதிரியான ஒரு அறிவுஜீவி பத்திரிகையாளர் தான் பாண்டே. அவருடைய சாணக்கியா எப்பவுமே நடுநிலையா பாஜக பக்கமே நிற்கும். அது வந்து அதை தமிழ்நாட்டுல முன்வைக்குது. அடுத்து அண்ணாமலை முன்வைக்கிறார். இது வந்து ஒரு கூச்சமே இல்லாம பொய் சொல்லக்கூடியது. தமிழ்நாட்டை தொடர்ச்சியா விட்டு கொடுக்கறத வந்து அண்ணாமலைக்கு வந்து புதுசு கிடையாது. தமிழ்நாட்டை விட்டு கொடுத்து பேசுவாரு, தமிழ்நாடு ஒண்ணுமே இல்லைன்னு பேசுவாரு. அப்படி பேசுறது அவருக்கு வந்து ஒரு அதான் அவருடைய வழக்கம். அது எல்லா பாஜக காரங்களுடைய வழக்கமும் கூட. அதைத்தான் அண்ணாமலை இதுலயும் சொல்றாரு. இன்னைக்கு கூட வந்து காலையில தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாடு ஒன்றிய அரசாங்கத்துக்கு ₹1 கொடுத்தா ₹2 தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொடுத்துருக்கு அப்படிங்கிறாரு. அது எந்த டேட்டா அடிப்படையில கொடுத்துருக்குன்னு தெரியல. அது இன்னைக்கு எல்லாத்துலயுமே செய்தி. அதாவது அவர் ஒரு பொய் சொல்லுவாரு, அது வரிசையா எல்லா இடத்துலயும் செய்தியாக்கப்படும். அந்த செய்தி அதுக்கப்புறம் அது பொய்ன்னு நம்மள மாதிரி யாராவது பேசுவோம், அவர் மறுநாள் வேற பொய் பேசிடுவாரு. உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டை விட வளர்ந்துருக்குன்னு அவரு நேற்று சொன்ன பொய், தமிழ்நாட்டுக்கு ₹2 திருப்பி கொடுக்குறோம்ங்கிறது இன்னைக்கு சொன்ன பொய். இப்ப நாளைக்கு வேற ஏதாவது சொல்லுவாரு. அதுதான் அவருடைய தொடர்ச்சியான வேலை. இல்ல இப்ப நவம்பர் மாத அந்த நிதி பங்கீடுல கூட உத்தரப்பிரதேசத்துக்கு 13,000 கோடிக்கு மேல குடுத்திருக்காங்க. ஆனா வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு 2,000 கோடி தான் குடுத்திருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டை விட வளர்ந்துருச்சு அப்படின்னா, அப்ப அண்ணாமலை வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்கக்கூடிய நிதியை குறைங்கன்னு சொல்லுவாரா? இல்ல இப்ப நிதியை குறைப்பாரா அப்படிங்கிறது இப்ப பேரிடருக்கு நாங்க 450 கோடி கொடுத்தோம், 450 கோடி கொடுத்தோம்னு அண்ணாமலை திரும்ப திரும்ப சொல்றாருல. அக்டோபர் 6, 2023 வரைக்கும் உத்தரப்பிரதேசுக்கு 812 கோடி கொடுத்திருக்காங்க. பேரிடர் மாநில பேரிடர் நிவாரண நிதியில. குஜராத்துக்கு 1140 கோடி கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு அக்டோபர் 6ல ஒரு 450 கோடி அப்ப வரை கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 450 கோடி கொடுத்திருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல என்ன பேரிடர் நடந்துச்சு இவங்க 812 கோடி மாநில பேரிடர் நிவாரண நிதி அந்த இதுல கொடுத்தாங்கன்னே நமக்கு இன்னும் தெரியல. குஜராத்துக்கு எதுக்கு 1140 கோடி கொடுத்தாங்கன்னு நமக்கு இன்னும் தெரியல. இந்த மாதிரி மகாராஷ்டிரா கொடுத்திருக்காங்க, ராஜஸ்தானுக்கு கொடுத்திருக்காங்க, எல்லாம் 1000 கோடி. தமிழ்நாட்டை விட அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 8 மாவட்டங்கள் வந்து தத்தளிச்ச பிறகு, பல உயிர் சேதமான பிறகு, பல்லாயிரம் கோடி பொருள் செலவு ஆன பிறகு, இன்னும் அந்த விவசாய நிலங்கள் எல்லாம் மீட்கப்படாமலே இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு அவங்க இன்னும் கொடுக்கல. ஆனா குஜராத்துக்கு அக்டோபர்லயே 1140 கோடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவங்க உத்தரப்பிரதேசுக்கு 812 கோடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா கடைசியா நம்ம கிட்ட வந்து அங்க வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு கதை சொல்லுவாங்க.
இந்த 2017 இருந்து இப்ப வரைக்கும் ஒவ்வொரு நிதியாண்டும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நம்ம அண்ணாமலை நம்ம ஊர்ல நிறைய கதை சொல்லிட்டு இருந்தாரு இந்த நடைபயணத்துலலாம். என்னன்னா இந்த சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம் வழியா நாங்க நிறைய பணம் கொடுக்குறோம், அதெல்லாம் இவங்க யாரும் கணக்குல சேர்க்கறது இல்ல, பிரதமர் வீட்டு வசதி திட்டம், ஜல் ஜீவன் மிஷனு, ஊட்டச்சத்து வந்து கிடைச்சது, விருதுநகர்ல இருக்கக்கூடிய இந்த சிறுமிக்கு ஊட்டச்சத்து கிடைச்சது மோடி கொடுத்த பணம், அப்படி இப்படிலாம் அடிச்சு விட்டாரு பாத்தீங்களா. இதை எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாலும் ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்ததை விட 30,000 கோடிக்கு அதிகமா தான் 2017 இருந்து 2023 வரைக்கும் எடுத்து பாக்குறப்பவே ஒவ்வொரு வருஷமும் அவங்க தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசத்துக்கு 30,000 கோடி 40,000 கோடி அதிகமா கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு 26,000 கோடி கொடுத்தாங்க, 40,000 கோடி கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு 39,000 கோடி கொடுத்தாங்க, 70,000 கோடி கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு 73,000 கோடி கொடுத்தா அவங்களுக்கு 1,17,000 கோடி அந்த 2021, 22 நிதியாண்டுல கொடுக்குறாங்க. இப்படி ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டை விட 30,000 கோடி 40,000 கோடி 50,000 கோடி அதிகமா உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு நாங்க வந்து 2 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு போய் சொல்றது. தமிழ்நாட்டுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் 1 லட்சம் கோடிக்கு மேல வந்து ஜிஎஸ்டி வாங்குறாங்க. இந்த நவம்பர் மாசம் மட்டும் 10,255 கோடி ஒரு மாசம். தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த 8 மாவட்டத்துக்குமான சேர்ந்து கேட்ட மொத்த பேரிடர் நிவாரண நிதியா கேட்டதே 12,362 கோடி நினைக்கிறேன். 12,300 கோடி கொஞ்சம் தான். ஆனா ஒரு மாசம் நவம்பர் மாசம் மட்டும் தமிழ்நாடு கொடுத்த ஜிஎஸ்டி 10,255 கோடி. போன வருஷம் நவம்பர் மாசம் ஒரு 8,500 கோடி. 2022 நவம்பர்லயும் 2023 நவம்பர்லயும் தமிழ்நாடு கொடுத்த ஜிஎஸ்டி பணத்தை திருப்பி கொடுத்தாலே 18,000 கோடி. ஆனா தினமலர் வந்து நாம பிச்சை கேட்கிறோம், உதயநிதி பிச்சை கேட்கிற மாதிரி, அது உதயநிதிங்கிறது தமிழ்நாடுதான் ஒரு அப்படி போட்டிருக்காங்க, தமிழ்நாடு பிச்சை கேட்குது அப்படின்னு அவர் போட்டிருக்காரு. இந்த ஒவ்வொரு மாசமும் 10,000 கோடி 11,000 கோடி 12,000 கோடி தமிழ்நாட்டுல இருந்து எடுத்துட்டு போகக்கூடிய இந்த அவங்கதான் தமிழ்நாட்டுல இருந்து எடுத்துட்டு போறாங்க. தமிழ்நாட்டுடைய இது இல்லாம டைரக்ட் டாக்ஸ், அந்த இன்கம் டாக்ஸ், சொத்து வரி, இதுல ஒவ்வொரு வருஷமும் 1 லட்சம் கோடி போகுது. இப்படி இவ்வளவு பணம் ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் கோடிக்கு மேல தமிழ்நாட்டுல இருந்து வரி பணத்தை எடுத்துட்டு ஒரு மாச பணம் நவம்பர் மாச பணத்தை மட்டும் கொடுத்தாலே 10,255 கோடி வருது. நீங்க 5 வருஷமா தமிழ்நாடு வந்து 2015 ஒரு வெள்ளம், 2016 ஒரு வறட்சி, அடுத்து வந்து ஒரு ஓகி புயல், அடுத்து ஒரு கஜா புயல், ஒரு நிவர் புயல், இதுக்கப்புறம் இந்த இன்னொரு புயல் போன வருஷத்துக்கு வந்துச்சு. இப்படி புயல், இந்த வருஷம் ஒரு புயல், ஒரு வெள்ளம், 8 பேரிடர். இந்த 8 பேரிடர்ல 7 பேரிடருக்கு சேர்த்து அவங்க கொடுத்தது 5,000 கோடி. அதாவது தமிழ்நாடு ஒரு மாசம் கொடுக்குற ஜிஎஸ்டியில பாதி பணம். நவம்பர் மாச ஜிஎஸ்டி பணத்துல மொத்தமே பாதியை தான் நீங்க திருப்பி கொடுக்குறீங்க. இப்ப பெட்ரோல் மேல போடக்கூடிய செஸ் மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்க தேவையில்லாத செஸ், நீங்க ஒன்றிய அரசோட பாக்கெட்டை மட்டுமே நிரப்பிக்கிறதுக்கு அதை தான் அதிகரிச்சிருக்கீங்க. நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டிய கலால் வரியில 9% இருந்ததை 1.2% கீழே கொண்டு வந்துட்டு இத இன்னைக்கு 27% பெட்ரோல் மேல மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்க தேவையில்லாத கூடுதல் வரியா செஸ்ஸா போட்டிருக்கீங்க. அதுல ஒரு வருமானம், டைரக்ட் டாக்ஸ், ஜிஎஸ்டி, இவ்வளவு பணத்தை நீங்க சுருட்டி எடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு நீங்க வெறும் 12,000 கோடி 12,000 கோடிங்கிறது ஒரு மாச ஜிஎஸ்டி பணத்தை கூட திருப்பி கொடுத்து கேட்டா இவங்களுக்கு வந்து அதை பிச்சை கேட்கறீங்களா, நாங்க ஏடிஎம் மிஷினா அப்படின்னு வந்து கேட்ட உடனே எப்படி கொடுக்க முடியும், நாங்க கணக்கு பார்த்து தான் கொடுப்போம் எவ்வளவு பேரிடர் ஆயிருக்கு அப்படின்னு. சரி, நீங்க கஜாவோட கணக்கு பாத்தீங்கல்ல, எவ்வளவு கொடுத்தீங்க, இதுக்கு சென்னை வெள்ளத்துல கணக்கு பாத்தீங்கல்ல, கணக்கு 25,000 கோடி மேல இழப்பு தமிழ்நாடு அரசு அறிக்கை கொடுத்துருக்கு, அதை கொடுத்தீங்களா, கஜாவுல கொடுத்தீங்களா, ஓகில கொடுத்தீங்களா, ஓகில அவங்க கொடுத்ததே 136 கோடி தான். ஆனா ஓகில காணாம போனவங்களே 3,000 பேர். அவங்க எல்லார் வீட்டுக்கும் நிவாரண ஒருத்தருக்கு அரசு வேலையை வந்து தமிழ்நாடு அரசாணைக்கு இருந்து அரசாங்கம் கொடுத்துச்சு. இப்படி ஆனா அதுக்கு நீங்க கொடுத்த நிவாரண நிதி ரொம்ப கம்மி. இப்படித்தான் நீங்க ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு போட்டே 10 அந்த ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு போவாங்க, ஒரு போட்டே 1 கோடிக்கு 2 கோடி வரும். அந்த 10-15 நாள் கடல்ல போய் தங்கி மீன் பிடிச்சு கொண்டு வரக்கூடிய ஆள் 30 நாள் 40 நாள் போவாங்க அவங்க. அந்த போட்டே 1 கோடி 2 கோடி வரும். ஒவ்வொரு கிட்டத்தட்ட அந்த 8 மாவட்டத்துல எல்லா மீன்பிடிப்பு அந்த ஆழ்கடல் மீன்பிடிப்பு படகுகளும் 8 கிராமங்கள்ல முழுமையா போச்சு. அந்த மாவட்டத்துல கிட்டத்தட்ட அந்த 72 மீனவ கிராமத்திலையும் ஒரு கிராமத்துக்கு 1 கோடி கூட நீங்க கொடுத்திருந்தாதான் அது 72 கோடி. அது இல்லாம விவசாய பகுதியெல்லாம் இருக்கு. ஆனா நீங்க ஒரு போட்டுக்குள்ள பணமே 1 கோடி, ஆனா நீங்க கொடுக்கல. ஆனா நாங்க கணக்கு பார்த்து கொடுப்போம் அப்படிங்கிறீங்க. ஆனா 2021 குஜராத்ல வந்து ஒரு புயல் வருது, மே 17ஆம் தேதி புயல் வருது, 19ஆம் தேதி பிரதமர் நேரடியா பாக்குறாரு. இன்னும் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வரல. பத்திரிகை சந்திப்புல முதலமைச்சர் அங்க வரலன்னு திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. பிரதமர் வரலன்னு கேட்டா ஒரு பிரதமர் எல்லா இடத்துலயும் போய் நிற்க முடியுமா, பிரதமரின் வேலை அதுவா அப்படிங்கிறீங்க.
ஆனா குஜராத்துக்கு 2 நாள்ல போயிட்டாரு. 2 நாள்ல போயிடுறாரு. 17ஆம் தேதி புயல் வந்தா 19ஆம் தேதி போயிடுறாரு. தேசிய பேரிடர் நிவாரண நிதியில இருந்து 1000 ரூபாய் ரிலீஸ் பண்றாங்க. இந்த என்டி 1000 கோடி. நமக்கு கொடுத்தது மாநில பேரிடர் நிவாரண நிதி தான். மாநிலத்துக்கு இவங்க எப்படி கொடுக்கறது? போன வருஷம் கொடுத்தது, அதுக்கு முந்தின வருஷம் கொடுத்ததுதான் இப்பவும் கொடுத்துருக்காங்க. தேசிய பேரிடர் இருந்து நிவாரண நிதி இருந்து பணம் கேட்டாதான் அந்த அம்மா வந்து நிதியமைச்சர் சொல்றாங்க நாங்க கணக்கு பார்த்து கொடுப்போம்னு. 2 நாள்ல எப்படி கணக்கு பார்த்து 1000 கோடி குஜராத்துக்கு மட்டும் ரிலீஸ் பண்ணீங்க? இந்த வருஷம் குஜராத்ல என்ன பேரிடர் நிகழ்ந்துச்சுன்னு 1140 கோடி ரூபாய் நீங்க வந்து அக்டோபர் மாசத்துக்குள்ள, ஏப்ரல்ல தான் பிப்ரவரியில பட்ஜெட் போடுறாங்க. மார்ச்ல இருந்து ஆரம்பிக்குது. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 7 மாசத்துல குஜராத்துக்கு 1140 கோடி ரூபாய மாநில பேரிடர் நிவாரண நிதியா கொடுத்துட்டீங்க. தமிழ்நாட்டுக்கு அக்டோபர் வரைக்கும் 450 கோடி தான் கொடுக்குறீங்க. ஆனா அங்க பேரிடரே நிகழ்ந்துருச்சு. இப்ப கேட்டாலும் கணக்கு பார்த்து கொடுப்போம்ங்கிறீங்க. இதை கேட்ட அண்ணாமலை வந்து குஜராத் கொடுப்பதை விட தமிழ்நாட்டுக்கு அதிகமாக கொடுக்கிறோம். தமிழ்நாடு வளர்ந்து தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசம் வளர்ந்து விட்டது. 1 ரூபாய்க்கு 2 ரூபாய் கொடுக்குறோம். இப்படி எல்லாம் நம்ம கிட்ட கதை விடுறதே ஒரு தொடர்ச்சியான வேலையா வச்சிருக்காங்க. அப்ப தமிழ்நாடுன்னு வரும்போது 5 வருஷம் 6, 7, 8 பேரிடர்ல கூட எங்களுடைய அரை மாசம் நீங்க எங்க கிட்ட இருந்து வாங்குற 15 நாள் தமிழ்நாட்டுல கலெக்ட் பண்ற ஜிஎஸ்டி பணத்தை கூட தர்றதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை அப்படின்னா, 1 மாசம் ஜிஎஸ்டி பணத்தை கொடுத்தா இந்த தமிழ்நாடு அரசாங்கம் கேட்கிற மொத்த நிவாரணமும் பணமும் பக்கத்துல வந்துடும். கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் வந்துடும். அதை கூட கொடுக்கல. தினமலர்காரங்களுக்கு இப்ப நம்ம கேட்கறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாசமும் 10,000 கோடி 11,000 கோடி ஒன்றிய அரசாங்கம் எடுத்துட்டு போகுது. இதை பிச்சையா கேட்கிற மாதிரி நீங்க மீன் போடுறீங்களா? அப்ப அதை என்ன வழிப்பறின்னு போடுவீங்களா? இல்ல தண்டாந்து போடுவீங்களா? இல்ல கந்து வட்டின்னு போடுவீங்களா? எதன் அடிப்படையா போடுறீங்க? ஒவ்வொரு வருஷமும் 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல வரிகள்ல மட்டுமே. இன்னும் பெட்ரோல், டீசல், கலால் வரி, செஸ் நம்ம கணக்கு போடல. அதை போட்டா அதுவும் இதே அளவுக்கு வரும். அப்ப இதை எல்லாத்தையுமே கணக்குல எடுக்காம இவங்க வந்து இவங்களா ஒரு கேம்பெயினை டிசைன் பண்ணிடுறாங்க. அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி வந்து ஒரு 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 போலி இன்ஸ்டிடியூட் ஒரு அறிக்கை கொடுக்கும், சாணக்கியா பப்ளிஷ் பண்ணும், அண்ணாமலை பேசுற மாதிரி இவங்க நிர்மலா சீதாராமன் பேசுறாங்க, தினமலர் கார்ட்டூன் போடும், இந்த டிவியில வந்து உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் அதுல வந்து அந்த ஒரு பாஜக RSS காரர் ஒருத்தர் கேட்கிறாரு, நாங்க கேட்கறது எங்க உரிமைன்னு கேக்குறீங்க, அது எப்படி நீங்க உரிமைன்னு கேட்கலாம் அப்படின்னு கேட்கிறாரு. எங்களுக்கு நாங்க பிரச்சனை கொடுங்க அப்படின்னு கேளுங்க, எங்க உரிமை அப்படின்னு எப்படி கேட்கலாம்? நீங்க என்ன 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரியா கொடுத்த அந்த பழக்கத்திலே கேட்கறீங்களா அப்படின்னு ஒரு பாஜக காரர் கேட்கிறாரு. மாசத்துக்கு 10,000 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னா ஒரு பேரிடர்ல எனக்கு 12,000 கோடி ரூபாய் நீ திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறது எங்க உரிமை கிடையாதா? நான் மாசம் உனக்கு 10,000 கோடி ரூபாய் கொடுக்குறேன், எனக்கு ஒரு பேரிடர், ஒரு சிக்கல், ஒரு மாவட்டமே மூழ்கி கிடக்குது, அது இல்லாம 5 மாவட்டம் வந்து பொருளாதார இழப்பு சந்திச்சிருக்கு, சென்னையில சாலைகள் பாதிப்பு, நீர் போக்குவரத்து பாதிப்பு, அந்த மாவட்டம் முழுக்க குளங்கள் உடைஞ்சிருக்கு, சாலைகள் உடைஞ்சிருக்கு, எக்கச்சக்கமான மின்சார கம்பங்கள் சாஞ்சிருக்கு. இவங்க சாஞ்ச மின்சார கம்பங்களுக்கு எல்லாம் நாட்டி தான் இன்னைக்கு எல்லா ஊருக்கும் கரண்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப அதுக்கு ஒரு இழப்பீடு வரும். சாலைகள் எல்லாமே வந்து உடைஞ்சிருக்கு. எல்லா கிராமங்கள்லயும் சாலைகள் வந்து பெருவெள்ளம் வராத திருநெல்வேலி மாவட்டத்திலேயே எல்லா கிராம சாலைகள்லயும் பெரிய அளவுல அரிப்பும் உடைவும் ஏற்பட்டிருக்கு. இது சாஞ்சிருக்கு. வயல்கள்ல வெள்ளம் வந்து மண்ணை நிறைச்சிட்டு போயிருக்கு. பல கிணறுகளை மண்ணால மூடப்பட்டிருக்கு. இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் கண்ணு முன்னாடி நடந்திருக்கு. குறைந்தபட்சம் இந்த சாலைகளை மீட்கணும், இந்த மின்கம்பங்களை நடுறதுக்கே ஒரு பெரிய நிதி தேவை. 2 மாவட்டம் அப்படின்னா பெரிய நிதி தேவை. ஆனா நீங்க வந்து இதை கேட்கக்கூடாது. இதை இப்ப வந்து நான் கொடுக்குற காசை இந்த பாதிப்பு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நான் மாசம் 10,000 கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறோம், நாங்க பாதிப்புக்கு ஏற்பட்டிருக்கோம், எங்களுக்கு 1 மாசத்துக்குள்ள திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்கறத உரிமைன்னு நீங்க சொல்லக்கூடாதுன்னு ஒரு பாஜக காரர் வந்து எல்லா டிவிலையும் உட்காந்து பேசுறாங்க. முதலமைச்சர் வரலன்னாங்க, பிரதமர் ஏன் வரல அப்படின்னு கேட்டா பிரதமருக்கு இதான் வேலை. அப்படியே அந்த இருந்த இடத்துல இருந்தே வேற டிபேட்டுக்கு மாறுற அந்த ஸ்கில்ல வந்து அவங்க தான் கத்துக்கணும். ஒரு பிரதமருக்கு இதான் வேலை, அவருக்கு 1000 வேலை இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப அதே தான் முதலமைச்சருக்கும். அமைச்சர்கள் வந்திருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க. இதுல நம்ம சவுக்கு சங்கர் மாதிரி இன்னும் சில பேர் அதிகாரிகள் போய் என்ன பண்ணுவாங்க? ஒரு பக்கம் அவங்க பிஜேபி வந்து அதிகாரிகள் தான் முடிவு எடுப்பாங்க. அதிகாரிகளுக்கு அமைச்சர்களுக்கு இருக்கிற மாதிரி அதிகாரிகள் அவங்க ஒரு IAS படிச்சுட்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரி பேரிடர்களை நிர்வகிக்க தெரியும். அதிகாரிகள் போய் மக்கள்கிட்ட என்ன கேட்பாங்க? இது இன்னொரு டிபேட். இப்ப அதிகாரிகளும் போக கூடாது, பிரதமர் வரமாட்டாரான்னு கேட்கக்கூடாது. சொந்த ஊர்ல பாதிப்பு ஏற்பட்டா நான் இந்த ஊர்ல இருக்கிறேன், எங்க ஊருக்கு வெள்ளம் வந்துருச்சு, நான் ஒரு சினிமா டைரக்டர், நான் 2 பேரும் ஹெல்ப் பண்ண அதுவும் கூடாது. அப்ப என்னதான் உங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி இந்த கேம்பெயின் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் நீங்க தொகுத்து பாத்தீங்க அப்படின்னா தெரியும். இது கடைசியா எங்க வந்து நிக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்கறதே பிச்சை கேட்கறது தான் அப்படிங்கிற சொல்ற இடத்துல வந்து நிக்குது. இப்ப இந்த இடத்துலதான் தெலுங்கானா ஆளுநர் அவங்க இதுக்கு கருத்து சொல்றாங்க. அவங்க தெலுங்கானாவுக்கு தான் ஆளுநர். தமிழ்நாட்டு ஆளுநருடைய தமிழ்நாடு அரசுக்கும் உள்ள பிரச்சனைகள் வேற தனியா போயிட்டு இருக்கு. அவங்க இதுல இந்த மாதிரிதான் வெவ்வேறு டைவர்ஷன்
வேற வேற செய்திகள் எல்லாமே வந்து இவங்களுக்கு ஆதரவா நியூஸ்ல லைவ் ஆகும். இதெல்லாம் டிபேட்ல இருந்துகிட்டே இருக்கும். தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல அப்படிங்கிறது மறைக்கப்பட்டுரும். அதுதான் இவங்களுடைய மையமான நோக்கமா இதுக்குள்ள இருக்கு.